அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லு அலா நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, நாம் கேட்காமலே நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி நாம் திருக்கலிமாவின் விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு காமிலான ஷேഖுடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுடைய தொடர்பிலேயே அவர்களுடைய நசரிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் நம்முடைய ஷேഖுமார்களுக்கு உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற அந்த இறை ஞானத்தை அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நம் ஷேக் நாயகத்துடைய சூரத்தில் முத்தஜல்லியாக வந்து நமக்கு போதித்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மனித இனத்தை படைத்த நோக்கம் என்ன என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ அல்லாஹு தஆலா படைத்த ஒவ்வொரு பொருளும் அது எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதனுடைய ஹக்கை சரியான முறையில் நாம் நிறைவேற்றினோம் என்பதாக சொல்லலாம். அதே போல் இந்த மனித இனத்தை அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி படைத்தான்? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இப்னு அப்பாஸ் இல்லா லியஅரிஃபூன் என்பதாக தஃப்சீர் செய்கிறாங்க. அப்போ இந்த மனித இனத்தை அல்லாஹு தாலாவை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா நம்மை படைத்திருக்கிறார் என்பவர்கள். இப்போ இந்த ஃபோன் அதை படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஒரு தொலைதூர தொடர்பு. நம்ம இங்கே இருக்கிறோம், நம்முடைய அம்மா வெளியூரில் இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? ஃபோன் எடுத்து என்ன பண்ணலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களாம்மா, என்ன பண்ணலாம்? நேரில் பேச முடியாது, ஃபோனில் என்ன பண்ணலாம்? ஒரு தொலைதூர தொடர்பு. அதற்காக வேண்டி தான் அது படைக்கப்பட்டது. இப்போ அந்த ஃபோன் எடுத்து என்ன பண்ணோம்? சும்மா தூக்கி போட்டு கேட்ச் போட்டு விளாட்றது, கீழே சரட்டி விட்டு விளாட்றது, இந்த மாதிரி செய்தோம் என்று சொன்னால் அந்த ஃபோன் படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறிச்சா? நிறைவேறலை. அதே போல தான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்மை படைக்கப்பட்ட நோக்கம் அவனை அறிந்து வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அப்போ இத்தனை வருட காலம் நாம் கடந்து வந்து விட்டோம். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அப்போ ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வை அறிந்திருப்பார்கள். இப்போ நம்ம சின்ன பிள்ளை என்ன அல்லாஹ் பார்த்துக்கிருக்கானா, தப்பு செய்யக்கூடாது என்பதை என்ன பண்ணாங்க? சின்ன பிள்ளைதான் என்ன பண்ணாங்க? சொல்லி என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. ஆனால் எப்போ அல்லாஹ் தஆலா பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும், எப்போ அல்லாஹ் பற்றி நம்ம எந்த அளவுக்கு நம்ம விளங்கியிருக்கோம் என்பதை நம்ம என்ன பண்ண தெரிந்து கொள்ள முடியும் என்று பார்த்தால், அதற்கு ஒரு காமிலான ஒரு குரு, ஒரு ஷேக், ஒரு சர்க்கார் நமக்கு கிடைத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ் ரசூலை பற்றி அவர் சொல்லித்தரக்கூடிய அந்த ஞானங்களை படித்தால் மட்டும் அந்த இல்மு வந்துடுமா? நம்ம அல்லாஹ் அடைந்துட முடியுமா? அல்லாஹ் படைத்த நோக்கம் நிறைவேறுமா என்று பார்த்தால் இல்லை. அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அது நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். இப்போ அல்லாஹ் பார்க்குறான்னு நமக்கு சின்ன பிள்ளைன்னு தெரியுமா தெரியாதா? தெரியதான் செய்யும். ஆனால் அந்த உணர்வு நமக்கு வந்ததா என்று பார்த்தால் வரவில்லை. அப்போ அதற்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா பண்ணா ஒரு காமிலான ஒரு ஷேக், அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா பண்ணா அந்த இல்மை கொடுத்து அதை ப்ராக்டிக்கல் அவர்களுடைய பயிற்சி அவர்கள் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த இறை ஞானத்தை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் கொடுத்துறது கிடையாது.
இந்த இறை ஞானத்தை அல்லாஹ் தன்னை பற்றி அந்த இல்மை அந்த இர்ஃபானை அல்லாஹ் தலனும் எல்லா நபருக்கும் அல்லாஹ் தலம் பண்ணுவான், கொடுத்துட மாட்டான். அதுவும் செலக்டட் பீஸ் அதன் பண்ண ஒரு சில மட்டும் பொறுக்கி எடுத்து அல்லாஹ் தலம் பண்ணுறான். தன்னுடைய நேசர்களாக தன்னுடைய மஹபூபுகளாக அல்லாஹ் தலம் பண்ணுறான் ஆக்கி கொள்ளுகிறான் நண்பர்களே. அப்படி பொறுக்கி எடுக்கப்பட்ட நபர்கள் தான் நாம். அப்போ அல்லாஹ் தாலா அல்லாஹ் யஹ்தஸு பி ரஹ்மத்திஹி, தன் ரஹ்மத்தை கொண்டு ஒரு சிலர் மட்டும் என்ன அல்லாஹ் தாலா குறிப்பாக்கி என்ன பண்ணா பொறுக்கி எடுத்துக்கொள்கிறார். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் மீது வைத்த அந்த ரஹ்மத், அந்த பாசத்தின் காரணமாகத்தான் அவனை பற்றி அறியக்கூடிய இந்த இல்ம் நமக்கு வெளியாகுது. நம்ம உண்மை ஒரு முஸ்லீமாக என்ன பண்ணுறோம் நாம் ஆகியிருக்கிறோம். ஏன் இப்போ நமக்கு ஷேக்குடைய தொடர்பு இல்லை, பையத்து வாங்கலை, நம்ம 10ஓட 11 பண்ணுவோம். யாராச்சும் அவன்கிட்ட ஒரு அடி நம்ம அடிச்சுட்டா என்ன பண்ணுவோம், திருப்பி அவனை அடிக்காமனது மனசு ஆறாது. அது நப்சு என்ன பண்ணுவோம், அவன் எப்படி என்ன அடிக்கலாம், சின்ன பிள்ளை பார்த்துருப்போமா இல்லையா, அவன் இப்படி தட்டிட்டான்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுவோம், அவனை போய் என்ன பண்ணுவோம், சும்மா வச்சு என்ன பண்ணணும், லேசாக வச்சு அடிச்சிடணும். அவன் என்னை கிள்ளிட்டு அவனை ஒரு கிள்ளிடணும், அவன் என்னை 2 தடவை கொட்டினான், நான் அவனை 2 தடவை கொட்டணும் என்பதாக இருக்குமா இல்லையா? இதே போல தான் மனித வாழ்க்கை. அந்த மாதிரி அந்த நபர்னால தான் எனக்கு நஷ்டமாயிடுச்சு, இவர்னால தான் இதாகிடுச்சு என்பதாக இவ்வாறு பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். தன்னையோட பெரியவர்களை மதிக்கக்கூடிய நிலை என்னது ஏற்பட்டிருக்காது. ஆனால் இப்போ எப்படி ஷேகுனாக ஆக்கிட்டாங்க, நீ கண்ணை திறந்து பார்த்தா அந்த பார்க்கக்கூடிய அனைத்து பொருளும் அல்லாஹ்வுடைய உஜூதை கூட தான் காட்சி அளிக்குது. அப்போ அந்த வஸ்துவில் அல்லாஹ் தான் முத்தஜல்லியாக இருக்கிறான் என்பதாக அந்த அல்லாஹ்வை சேர்த்து பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால நம்ம பார்க்கணும். அல் முஸ்லீமு மன் சலீம் அல் முஸ்லீமுன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லீம்னா யாரு, பிற முஸ்லீம்களுக்கு தன்னுடைய நாவாலேயோ தன்னுடைய கரத்தாலேயோ எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம இருக்கணும். அது எப்போ நம்ம கொடுக்காம இருப்போம், அந்த வஸ்துல நம்ம அல்லாவே சேர்த்து பார்க்கும் பொழுது தான் நம்ம பண்ண மாட்டோம். அவர் என்ன அவர்கிட்ட ஒரு தீமை வந்து சொன்னாலும் இவரால் சுயமாக செய்ய முடியாது, இவர் அதம். அல்லாஹ் கூட ஐநா இருந்து அல்லாஹ் தரவரோட மௌஜூதா இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தானே பண்ணுறான், இவரில் அந்த செயலை வெளியாக்குறான் என்பதாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை வரும். அப்போ எந்த ஒரு செயலை செய்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. இவர் அதம், இவர் கூட இருக்கக்கூடிய அல்லாஹ் தானது கிதமானவன், அல்லாஹ் தஆலா தான் மௌஜூதானவன் என்பதாக அந்த பார்வை என்ன பண்ணாங்க ஷேக் நாயகம் நமக்கு கொடுக்குறாங்க. அன்பானவர்களே, இப்போ அப்துல் மசூட பயான் பேசும்போது சொன்னாங்களா இல்லையா, இதெல்லாம் சலவாத் சொன்னீங்க. அந்த சலவாத் சொல்லும் போது யார் யாரெல்லாம் அல்லாஹ் தான் என்ன சொல்ல வைக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வில் யார் யாரெல்லாம் சொன்னீங்க என்பதை நம்ம நாங்கள் அதுவும் கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த இல்மையை கொடுத்து அதுக்குள்ள என்ன பண்ணாங்க பயிற்சி என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் என்னது, அப்பா இப்போ பயான் கேட்டுக்கிறோம், சுயமாக கேட்க முடியாது, அல்லாஹ் உன்னுடைய சமாஜத்தை கொண்டு தான் நான் கேட்குறேன். என்னுடைய அசல் தன்மை செவிடன், என்னுடைய அசல் தன்மை செவிடன், உன்னுடைய சமாஜத்தை கேட்கும் தன்மையை கொண்டு தான் நான் கேட்குறேன். நான் பயான் பேச, நான் ஊமை, உன்னுடைய கலாமை கொண்டு தான் நான் பேசுகிறேன் என்பதாக அந்த உணர்வு என்ன பண்ணாங்க ஷேக் நாயகம் நமக்கு கொடுக்குறாங்க மனுகளே. அப்போ அதே போல தான் ஒரு உண்மை முஸ்லீமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தாய் சொன்னாங்க, தன் பிற முஸ்லீமுக்கு தன்னுடைய கையாலையும் நாவாலையும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம இருப்பவர் தான் அது உண்மை முஸ்லீம் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. இப்போ அந்த நிலை நமக்கு எப்போ வரும், நம்ம எப்போ அந்த மற்ற வஸ்துக்களில் அல்லாஹ்வை சேர்த்து பார்க்கிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த உணர்வு வரும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், எந்த அளவுக்கு தன்னுடைய பெரிய நபராக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்கொள்ளும். அது போக கால்நடைகளாகவே இருந்தாலும் சரி அதுட்டையும் எப்போ ஒரு அன்பு நிகழும். அப்போ அதுலேருந்து அந்த சூரத்துலேயும் இந்த ஆடு மாடு இந்த சூரத்துலேயும் அல்லாஹ் தானே முத்தஜல்லியாக இருக்கிறான் என்பதான பண்ணுவோம். அப்போ அதை பார்க்கும்போது தான் அதன் மீது ஒரு இரக்கம் ஒரு அன்னைக்கு இப்ராஹிம் மசூர் என்ன பண்ணாங்க, கார் எடுக்க போகும்போது ஒரு நாயுடைய காலில் ஒரு கட்டெரும்பு கடிச்சிச்சு என்பதை சொல்லி என்ன பண்ணாங்க, அதை பார்த்தோம். ஆகா அது என்னது, அதை விட்டு என்னதா தட்டி விடவும் முடியல, அதுக்கு கை என்னது பத்தலை ஆனால் துடிக்குது, ஒருவேளை என்ன பண்ண மாணவர்களை கூப்பிட்டு அதை எடுத்து விட்டுலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சா இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நாயில் என்ன பண்ணாங்க, அது ஒரு உயிரினம் தானே, அதுக்கு வலிக்க தானே செய்யும், கிள்னா வலிக்க தானே செய்யும், கட்டெரும்பு கடிச்சா வலிக்க தானே செய்யும் என்பதான் என்னது ஒவ்வொரு வஸ்துவிலையும் நம்ம உயர்தரமான நிறைய வஸ்துகள் இருக்குதுமா, எல்லா வஸ்துவிலையும் நம்ம அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது அந்த வஸ்து மீது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் ஆட்டோமேட்டிக்காக வரதான் நண்பர்களை செய்யும். அப்போ அதுதான் என்ன பண்ணாங்க ஷேக் நாயகம் நமக்கு என்ன பண்ணாங்க மனசில் ஆணிதரமாக பதிக்கிறாங்க. நீ அதம், உன் கூட இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் எல்லா வஸ்துலையும் இருக்கிறான். அந்த அதம் அதாவது கிதமாகி அல்லாஹ் தால தான் எல்லா வஸ்துலையும் இருக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வை நம்ம கவனிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இவர்னால தான் எனக்கு நன்மை வந்துச்சு, இவர்னால தான் எனக்கு தீமை வந்துச்சு என்பதாக என்ன பண்ணோம் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம். அதுபோல் எந்த அளவுக்கு ஒரு நாயிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நான் சொல்லி காட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் என்ன பண்ணாரு, கல் எடுத்து நாய் அடிக்கிறாரு. அப்போ அந்த நாய் என்ன பண்ணும், உடனே அந்த கல்லை பார்த்து குலைக்குமா அடித்த நபரை பார்த்து குலைக்குமா என்று பார்த்தால் அந்த நாய் தெரியுது இந்த கல் அதம், அதனால் என்னது ஒன்றுமே செய்ய முடியாது, இத்தனை நாள் இந்த பக்கம் தான் போனேன், இங்கே தான் கடந்துச்சு, என் மேலே படவே இல்லையே,
அப்போ இதை யாரோ ஒரு ஆள் பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்தா 20 அடியில் ஒரு மனுஷன் நிற்கிறான். இவன் தான் என்ன பண்ணான், அந்த கல்லை எடுத்து என்ன பண்ணான், என்னை எரிஞ்சிருக்கிறான் என்பதை அந்த நாய் என்ன விலகிட்டு யாரை விரட்டுது, அந்த எரிஞ்ச நபர் இருக்கா இல்லையா, அவர் தான் விரட்டுது. ஏன் இந்த கல் என்பது என்னது, ஒரு நிஸ்பத்து, அதனால இது எந்த ஒரு அதமானது, அதனால எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்போ அதே போல தான் இப்போ நம்ம மனிதர்கள் நாம் இயங்கி கொண்டிருக்கோமா இல்லையா, நாம் எல்லாருமே அல்லாஹு தாலாவால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய உஜூதை கூட தான் நம்ம மௌஜூதா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அசல்ல நம்மளும் அந்த கல்லு மாதிரி நம்மளும் ஒரு அதமானவர்கள் தான், நண்பனவர்களே. அப்போ அதைத்தான் அந்த இல்மை தான் நம்ம நாங்கள் சேகநாயகம் நம்ம கொடுக்குறாங்க. நீயும் அதமு உன் கண்ணில் படக்கூடிய அனைத்து வஸ்துக்கள் அதம், அல்லாஹ் மட்டும்தான் என்னது அந்த வஸ்துவில் மௌஜூதாக இருக்கிறான் என்ற அந்த உணர்வு என்ன பண்றாங்க நம்ம கொடுக்குறாங்க. அப்ப இந்த இல்மு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து அதுக்கு என்ன பண்ணாங்க, பயிற்சி என்ன பண்ணாங்க நமக்கு கொடுக்குறாங்க. அதை நாம் எவ்வளவு நாம் எடுத்துக்கொண்டோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் அடையக்கூடிய பாதையில் நெருங்கி செல்லுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் யார் எவ்வளோ எடுத்து அதை அமல் செய்கிறார்களோ அவ்வளோ என்ன பண்ணாங்க, அவர் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் பண்ணாங்க முன்னேறி கொண்டே செல்லுகிறார்கள். அப்போ நம்ம சரிய தக்குவா தெரியும், தரிக்க தக்குவா தெரியும், ஹக்கீக்க தக்குவா தெரியும், மாரிஃபத் தக்குவா தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம எத்தனை தக்குவா என்ன பண்ணோம், எவ்வளோ நம்ம நிஸ்பத்து கோத்து பார்த்தோம், எத்தனை சிபாத்தி அதமியாவில் சிபாத்திய உஜூதியாவை நம்ம நோட்டமிட்டோம், எந்தெந்த வஸ்துலாம் இந்த அதமானதுகள் அல்லாஹ்வுடைய உஜூது தான் இருக்குது என்பதை என்ன பண்ணோம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் நண்பனவர்கள் இருக்குது. அப்போ அந்த சம்பந்தமாக நம்ம யாபகப்படுத்தும் பொழுது என்னது, அது உடனே பண்ணுவோம் சிந்தனைக்கு வருது, யாரெல்லாம் நான் அதம் உன்னுடைய இல்மை கூட தான் என்ன பண்ணுறேன், நான் அறிகிறேன், உன்னுடைய கலாமை கூட தான் நான் பேசுகிறேன் என்பதை நம்ம சொல்கிறோம். அது தரிக்கத்தக்க வரும்போது அப்போ தான் என்ன பண்ணுவோம், நிஸ்மத்து கோத்து உடனே என்ன பண்ணுறோம், யாரெல்லாம் உன்னுடைய கோத்தை கூட தான் உட்காந்துருக்கிறேன், உன்னுடைய கோத்தை கூட தான் கையை அசைக்கிறேன், உன்னுடைய கூவத்தை கொண்டு தான் கண்ணு இமை மூடி திறக்குது என்பதான் பண்ணணும். அப்பதான் நமக்கு சிந்தனைக்கு வருதோ தவிர மற்ற நேரங்களில் நேற்று நம்ம நடந்து போன மாதிரி எத்தனை தடவை நடந்து போயிருப்போம், வெளியே போயிருப்போம், வந்திருப்போம். அப்போ நடக்கும் பொழுது யாரெல்லாம் நான் உன்னுடைய கூவத்தை கொண்டு தான் நடக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோமா, ஒரு சில நபர்கள் என்ன பண்ணோம் அந்த சிந்தனை இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அந்த இல்மு வந்துருச்சு. ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், நம்ம அல்லாஹ் ரசூலை அடைந்து கொண்டு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், மேலே போய் கொண்டே இருக்கலாம் அன்பானவர்களே. இப்போ நம்ம இறை நேசர்கள் வலிமார்கள் குத்துபு நாயகம் சொல்கிறோமா இல்லையா, இவர்கள் எல்லாரும் இந்த நிலையை அடைந்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக அடைஞ்சிட்டாங்களா, பையத்து வாங்கினாங்க, சும்மா படித்தாங்க, மனப்பாடம் பண்ணாங்க, அப்படி நம்ம நாங்கள் உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க சொல்ல முடியுமா? ஒரு காலமும் சொல்லவே முடியாது அன்பானவர்களே. அவர்கள் தன் ரப்பை அடைவதற்கு அவர்கள் செய்த முயற்சியில் நம்ம கோடியில் ஒரு பகுதி நம்ம முழுசாக செய்யலை. ஃபைஜி நாயகம் என்ன பண்ணுவாங்க, நிஸ்பத்து கோத்து சதா நிஸ்பத்து கோத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தண்ணியிலும் பார்ப்பாங்க, வெளியிலையும் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு யாருமே இல்லையா, வெளியில் திண்ணையில் போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, தலை தூக்கி பார்த்தா தானே அந்நிய பெண் போவாங்க, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க போவாங்க, அந்நிய பெண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சுக்குவாங்க. யாராச்சும் நான் கடந்து போனான்னு சொன்னால் யாரெல்லாம் இவர் நடக்கிறாரு, இவருக்கு இந்த காலுக்கு இந்த குவத்து இவருக்கு சொந்தமானது கிடையாது, அல்ல இந்த உன்னுடைய குவத்தை கூட தான் அவர் நடந்து போறாரு, நிஸ்பத்து மேரா குவத் தேரா, நிஸ்பத்து இந்த கையை என்னுடையது, அந்த கையில் வெளியாகக்கூடிய குவத்து உன்னுடையது அல்ல என்பதான் என்ன பண்ணுவாங்க, சாதாரண பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன பண்ணுவாங்க, நிஸ்பத்து குவத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்துலையும் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் தஆலா மௌஜூதா பார்த்தாலும் ஒவ்வொரு வருஷத்துலையும் என்ன பண்ணுவாங்க, எஜமா பேசுவாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நிஸ்பத்து கோத்துக்குன்னு தனியாக ஒரு 5 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கணுமா, ஒதுக்கி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நிஸ்பத்து கோத்து பார்த்தோம், எந்த அளவுக்கு சிபாத்தி அதேமையாவில் சிபாத்தி உஜூதியாவை கவனிச்சோம். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தஆலா வாரத்தில் 7 நாள் கொடுத்துருக்குறோம், வாரத்தில் நாட்கள் 7. அப்போ 7 நாள் அல்லாஹ் தஆலா நம்முடைய சிபாத்துகள் என்ன 7 தன்மைகள் என்ன பண்ணா, ஹயாத், இல்மு, இராதத், குதுரத், சமாயத், பசாரத், கலாம், இந்த 7 தன்மைகள் அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ ஷேக் நாங்கள் மஜ்லிஸ் ஒரு பயானம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தன்மையை என்ன பண்ணோம் நம்ம சிந்தனை கொண்டு வந்தோம். யாரெல்லாம் நான் மையத்து உன்னுடைய ஹயாத்தை கொண்டு தான் நான் ஹயாத்தா இருக்கிறேன், இப்படி என்னது இன்னைக்கு ஃபுல்லாக என்னது அதே உணர்வில் என்ன பண்ணும், நான் மையத் அல்லாஹ் உன்னுடைய ஹயாத்தை கொண்டு தான் நான் ஹயாத்தா இருக்கிறேன், இப்படி என்ன பண்ணும் அந்த நாளை கழிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னது, நான் ஜாஹில், நான் மடையன், எனக்கு கொஞ்சம் கூட இல்மு அந்த அறிவே கிடையாது, உன்னுடைய இல்மை கொண்டு தான் நான் விளங்குறேன், உன்னுடைய இல்மை கொண்டு தான் நான் அறிகிறேன் என்பதாக என்ன பண்ணும், அப்படியே என்ன பண்ணும் அன்னைக்கு நாளை ஃபுல்லாக செலவு செய்யணும். இப்படி அல்லாஹ் தஆலா என்னது 7 நாட்களை கொடுத்து இந்த 7 தன்மைகளே என்னது நம்ம அந்த ரொட்டீனா சிந்தனை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதுவும் இபாதத்து தான், அதுவும் இபாதத்து தான். இப்போ எப்படி நம்ம தனியாக உட்காந்து ஃபாஸ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அல்லா செய்கிறோமா இல்லையா, அதே போல இந்த தன்மைகள் சிஃபாத்தி அதேமியாவில் சிஃபாத்தி உஜூதியாவை நோட்டமிடுவதும் அதே திக்ருடைய அந்தஸ்தான் நண்பர்களே. அப்போ யார் தரிக்கத்தக்குவால் இருக்காங்க, யார் ஹக்கீகத்தக்குவால் இருக்காங்க, யார் மாரிஃபத்தக்குவா செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து அவரவர்கள் அல்லாஹ் தஆலா எந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அப்போ நம்மளை உண்மை ஒரு முஸ்லீமாக ஆக்கியது காமிலான நம்முடைய ஷேக் நாயகம் தான் நண்பர்களே. அவர்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பண்ணுவோம், பெயரளவில் நாம்கா பந்தா சொல்லுவாங்களா இல்லையா, வெறும் பெயரளவில் என்னது இஸ்லாமியில் இருந்திருப்போம், யார்கிட்ட என்னது ஒரு இறக்கத்தன்மை இருந்திருக்காது, யாரையும் வேணும் பார்த்து என்ன பண்ண மாட்டோம், ஒரு புன்முறுவல் பற்றி சிரிக்க மாட்டோம், எந்த ஒரு இபாதத்துகள் இருந்திருக்காது, தொழுகையில் ஒரு இன்பம் இருந்திருக்காது, உடனே தொழுகை கலாவாச்சுன்னா
சாதாரணமாக என்ன பண்ணுவோம், சாதாரணமாக விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு நாள் தொழுகை கலாவாச்சுன்னா ஒரு வருத்தம் வரக்கூடிய நிலைமை என்ன பண்ணாங்க, நமக்கு உண்டுபடுத்தி விட்டார்கள். அனைத்து நபர்கள்ட்டையும், சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவர்களிடம் ஒரு மரியாதையாக, ஒரு அன்பாக, ஒரு பாசமாக நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மளை மாற்றினார் என்று சொன்னால் அது அந்த இல்ம், அந்த இர்ஃபான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி ஊட்டி வளர்த்ததன் காரணமாக தான் அன்பானவர்களே. அப்போ அல்லாஹ் தான் மௌஜூத், பாக்கி சோப் அதம், அதம்க்கு கோயி வசன் நஹீஹே. அல்லாஹ் மட்டும்தான் இது அதமானவன். அதமுக்கு எந்த வசனுமே கிடையாது, அதமுக்கு எந்த ஒரு வசனுமே என்னது கிடையவே கிடையாது என்பதா என்ன பண்ணாங்க, அந்த ஞானத்தை என்ன பண்ணாங்க, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன பண்ணாங்க, புகட்டி என்ன பண்ணுறாங்க, நம்மளே என்ன பண்ணாங்க, ஒரு பரிபூர்ண ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமினாக என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் ஷேக்னாக என்ன பண்ணுறாங்க, நம்மளை செதுக்கி கொண்டே இருக்கிறார்கள் அன்பானவர்களே. அது மட்டும் இல்லை, எப்படி நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், முஃமினாக இருக்கிறோம், அதே போல் அந்த முஹ்சின், அந்த இஹ்சான் என்பது என்னது, அதாவது பையத்து வாங்குறதுக்கு முன்னாடி என்னது இஹ்சான் என்னது, ஒரு உதவி உபகரணம், என்ன மாதிரி உதவி செய்யறவங்களுக்கு என்னது அவர் இஹ்சான் செஞ்சார் என்பதை நம்ம நாங்கள் சொல்லுவாங்க. தவிர அந்த இஹ்சானுக்கு முழு டெஃபினேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி அமல் செய்யறது எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அதை தான் நம்ம நாங்கள் ஷேக்னாக முஸ்லீமாகவும் முஃமினாகவும் ஒரு முஹ்சினாக என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஆக்குறாங்க. அந்த அபுத் அல்லாஹ் கண்ணக்க தராஹு ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக. நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குவது, அப்படி நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்க முடியாவிட்டால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வுடன் இருப்பது என்பதை நம்ம, அதாவது முராகபா முஷாஹதா, இதுதான் இஹ்சான் என்பதாக சொல்லி அல்லாஹ் என்னது நீங்க பாருங்க, அப்படி பார்க்கல அல்லாஹ் ஒன்று பார்த்துக்கிறார் அந்த முராகபா என்ன பண்ணுங்க இருங்க என்பதாக சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த பாடத்தை நமக்கு போதித்து அதை நம்ம நாங்கள் பயிற்சி கொடுக்குறாங்க. முராகபா ரூ நுமாயே முஷாஹதா என்பதாக சரகா சொல்லுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு கண்ணை மூடி அல்லாஹ் என்ன பார்க்குறான், ரப்பு என்ன பார்த்துக்கிறான் அப்படின்னு அந்த முராகபால் அதிகமாக இருக்கிறீங்களோ அந்த முராகபா தான் உங்களுக்கு முஷாஹதாக்கு வழிவகுக்கும் என்பதை என்ன பண்ணுவாங்க, ஷேக் நாயகம் சொல்லி காட்டுவாங்க அன்பானவர்களே. அப்ப எந்த அளவுக்கு நம்மள ஒரு பரிபூரண ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக, ஒரு முஹ்சினாக நம்மளை என்ன பண்ணாங்க ஷேக் நாயகம், நம்மளை அல்லாஹ் தஆலா ஷேக் நாயகத்துடைய சூரத்தில் வந்து நம்மளை என்ன பண்றான், அந்த இல்மு இறை ஞானங்களை கொடுத்து நம்மளை செதுக்கி கொண்டிருக்கிறான் அன்பானவர்களே. அப்ப பரிபூரண ஒரு முஸ்லிமாகவும் முஃமினாகவும் ஒரு முஹ்சினாகவும் ஆகக்கூடிய பாக்கியத்தை ஷேக் நாயகத்துடைய பிச்சையில் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.